ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைட் வியூ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம், ஸோ எக்ஸைஸ் சி, ஸோ இதுக்கு வந்து ஸோ இந்த ஏரோ இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ. ஸோ மேலேருந்து பார்த்தா டாப் வியூ, ரைட் சைடு இது இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு, ஸோ எந்த சைடு வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் வியூ. ஸோ F8 கொடுத்துட்டு 27க்கு ஒரு லைன், 46 அகெயின் 27 ஒரு லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து மேலே 8, 27 மேலே 25. ஸோ சிமிலர்லி இங்கேருந்து மேலே 8, 27, 25. ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா இந்த சென்டர் போர்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த சென்ட்ரல்ல இருந்து ரேடியஸ் 15க்கு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ ட்ரிம், ஸோ இது பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன். ஸோ இந்த ஏரியா இருக்கா, ஸோ இந்த ஏரியாவில், ஸோ இந்த போர்ஷன் இது. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது வர்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வரையணும், ஸோ கீழே டாப் வியூ. ஓகேங்களா? ஸோ டாப் வியூக்கு ஸோ இதே ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அகெயின் 27, 46, 27. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை டெலீட் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைடு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடு டிஸ்டன்ஸ் 50. ஓகேங்களா? ஸோ 50க்கு அகெயின் என்ன பண்ணுறோம், 27க்கு ஒரு லைன், மேலே ஒரு லைன். நெக்ஸ்ட் இங்கேருந்து 50, அகெயின் 27, அகெயின் 50. ஸோ இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் அகெயின் என்ன பண்ணுறோம்னா சர்க்கிள். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை எடுத்துட்டு 15 ரேடியஸ் போட்டுடுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே ஒரு லைன், அகெயின் இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே ஒரு லைன். இந்த சர்க்கிள் டெலீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ டாப் வியூவில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ 2 into π/16 at a distance of 15 from the center. ஸோ அதை ட்ரா பண்ணணும். ஸோ ஹோல்ஸுக்கு சென்டர்ல இருந்து 15 mm ஒரு லைன், போத் சைட்ஸ் 15 mmக்கு ஒரு லைன் போட்டுட்டு சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ் 6. சென்டர் ரேடியஸ் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட டாப் வியூ. ஸோ டாப்பில் பார்த்தோம்னா இந்த போர்ஷன் தெரியும், இந்த ரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தெரியும். ஸோ இதே தான் இந்த சைடும் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம ரைட் சைட் வியூ. ரைட் சைட் வியூவில் இந்த போர்ஷன், தென் இந்த 2 பிளேட் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைட் வியூ இங்கேருந்து. ஓகேங்களா? ஸோ ரைட் சைட் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் 50, மேலே 8, அகெயின் 50, 8. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த லைன் நமக்கு வேண்டாம், ரெஃபரன்ஸ் லைனுங்கிறதுனால. ஸோ இங்கே மேலே அகெயின் என்னது, அந்த 25 பிளேட்டு. ஸோ இது 50, அகெயின் திஸ் இஸ் 25. ஓகேங்களா? ஸோ டைமென்ஷனிங் மட்டும்தான் இதுக்கு மேலே. ஸோ ரேடியஸ் வேணால் நம்ம டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் இது 12 அண்ட் இதுவும் 12 அண்ட் இந்த போர்ஷனுக்கு மட்டும் 30. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே நம்ம லென்த் லீனியரில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், ஸோ சிமிலர்லி இதுக்கும் சரி, லைன் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இங்கே கேப் விட்டாச்சு. யா. ஸோ இந்த சென்ட்ரல் போர்ஷன் நமக்கு இங்கே வராது. ஆக்சுவலி இந்த ரிட்ஜ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இல்லை இது எனக்கு வேணும் சார் டயாமீட்டர் அப்படின்னா இந்த டயாமீட்டர் 30. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு. ஸோ இதுதான் உங்களோட டயக்ராமோட மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ். ஸோ இது பார்க்க சின்னதாக இருக்குன்னா Ctrl A கொடுத்து டிம் ஸ்டைல்.
ஸோ டைமென்ஷன் ஸ்டைலில் போயிட்டு